அழகாச்சு நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 31 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோட பார்க்குறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் புரியும் பாருங்கள். சரி வாங்க நமக்கு அது கூட போகலாமா. இப்போ இந்த எபிசோட்ல அந்த ஜெயிண்டும் அவங்க எல்லாருமே ரூலர் சோல்ஜர்ஸ் ரூலரா அந்த ரூலர்ஸ் எல்லாமே எதுக்காக பீசஸ் எல்லாம் எங்களுடைய உலகத்துக்கு அமைச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷமே அதுவும் வில்லத்தனமா சரிக்க இப்போ அதுவும் சொல்ல ஆரம்பிக்குது. அது எதுக்காகனா ஒரு பேட்டிலுக்காக தான். அவங்களுடைய ஆசை என்னன்னா இந்த உலகத்தை பேட்டில் ஃபீல்டா மாத்தணும், கூடவே இந்த மாநாட்சிக்கு எதிராக பயன்படுத்தணும் ஃபைட்ல. என்னது எவ்வளவுதான் ரீசனா? அதுக்காக எங்களுடைய பூமியை வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டா அவனுங்க பயன்படுத்துக்காக தான் பீசஸ் எல்லாமே அழுத்திட்டு இருக்காங்களா? கண்டிப்பா இந்த மாதிரிலாம் பண்றதுனால எக்ஸாக்டா அவங்க நினைக்கிறது நடக்க முடியுமா? அவங்களுக்கான சிம்பிளான ரீசனே இது மட்டும்தான். இதை வச்சு உங்களுடைய உலகத்தை மொத்தமா அவங்க அழிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உலகத்துல அதிகப்படியான மானா வேவ்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கன்சியூம் பண்றதுக்காக தான் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. மேஜிக் பீச்சஸ் எல்லாமே ஒரு சபிக்கப்பட்ட கேட்ஸ் மூலியமா வெளியே வர்றது மட்டும் இல்லாம மானாவும் வேந்து வெளியே தான் வரும். அந்த கேட்ஸ்னால வெளியே படுற மானாவை எல்லாத்தையுமே உங்களுடைய எடுத்து உள்வாங்கிறது மட்டும் இல்லாம அன்றைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சரி பண்றது மட்டும் இல்லாம அதுக்கேற்றப்பல அந்த டஞ்சன்ஸ்ல கிடைக்கிற அந்த மானா கிறிஸ்டல்ஸ் எசன்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே கரண்ட்லி கிரேட்டஸ்ட் ரிசோர்ஸஸா உங்களுடைய வேர்ல்டோடைய எனர்ஜி அது இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு தேவை ரூலர்ஸுக்கு. அது இருந்தால் மட்டும்தான் அவங்களால பேட்டில் ஃபீல்டா இதை மாற்ற முடியும். அதுக்காக தான் கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வாருக்காக. பட் இருந்தாலுமே ரத்தம் இல்லாமல் அவங்கள ஜெயிக்கக்கூடிய வழி எந்த வழியும் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லை. எங்களுக்கு வேற வழியும் இல்லை. அந்த ரூரல்ஸை எதிர்க்கிறதுக்காக நாங்கள் வாருக்காக தயாராக இருக்கோம். எங்களுடைய கோல் ஒவ்வொரு நாளும் இதை அதிகரிச்சுட்டே இருக்கணும். எங்களுடைய பவர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் வளருது. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அது கல்டிவேஷன். பெல்ட் மூலியமா நினைச்சிட்டு இருக்கிற மேஜிக் பீச்சஸ் அண்ட் ஒரு வகையான அதர் கிரியேச்சர்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கும். அப்பனா இவன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த பீச்சஸ் எல்லாமே இந்த மானா ஸ்ட்ரென்த் மூலியமா தான் இந்த இடத்துல இழுத்து உள்ள வர பாக்குதுங்களா இந்த உலகத்துக்குள்ள. அப்பனா மானா எனர்ஜி தான் இந்த இடத்துல தேவைப்படுது. கூடவே அவங்க பிளான் பண்ண விஷயம் எங்களுடைய உலகத்தை டிஸ்ட்ராய் பண்றது கிடையாது. அவங்க வாருக்காக அதை பேட்டில் ஃபீல்டை பயன்படுத்திக்க போறாங்க. ஹீரோவை ஷாகிட்டு இன்னது வெறும் வாருக்காகவா என்ன அர்த்தம் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 9 டீமன்ஸை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே மாநாட்சிக்கு யூசர்ஸ் தான். அதுல இவனும் இருக்க கூடவே பார்த்தா பாரனும் இருக்கான். நாங்க எப்ப வேணாலும் இந்த போருக்காக தயாரா இருக்கோம். ரீமேட்சுக்காக மாநாட்சோ ரோல்டர்ஸோ ரொம்ப நாள் காலமா காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அவனுக்கு 2 பேரும் காத்துட்டு இருக்கானுங்க சண்டைக்காக. பிஃபோர் இந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்ச பிறகு உன்னுடைய உலகம் வாழ தகுதியற்று ஒரு நரகமா மாறிடும் சொல்ல இதை கேட்டு ஹீரோவா அதிர்ச்சியாவேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்றான் இதுக்கப்புறம் நமக்கு வேற டைமே இல்லை. அதனால அந்த கேட்டில் இருக்கிற அந்த பக்கம் வந்து மானாஸ் போயிட்டு ரூலர்ஸை எதுக்கிறது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கு நம்ம வேற விதமான ஒரு எவால்வேஷனை கொண்டு வர போறோம். ரூலர்ஸ் ஆல்ரெடி அவங்களுடைய காயை நகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், நீ பேசத்தை வச்சு பார்க்கும்போது அவனுங்களை எதிராக என்ன போராட சொல்றியா? நான் எதுக்காக அப்படி பண்ணணும்? ரியலி உனக்கு ஒண்ணுமா புரியல? அவங்க வந்தாங்கன்னு எதனா கண்டுபிடிச்சி நம்மள மட்டும் தண்ணி நமக்கு ஒன்றும் கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த பவர் வந்து உனக்கானதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த பவர்ஸ் மற்றவங்க கிட்ட இருந்து உனக்கு மூலியமா கிடைச்சது. அந்த ஓனர் வேற மானர்ச்சை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் நீ எங்களுடைய 2 பேருடைய எனிமேஸாக கூட ஆவதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ மானாச்சாவும் இருக்கலாம், ரூரல்ஸாவும் இருக்கலாம். பட் இருந்தாலுமே இத்தனை காலங்கள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு நபரை நான் வந்து லாங் டைம்ல இப்பதான் பாக்குறேன் திரும்பியும். அதனால இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. பட் இந்த செயின்லேருந்து என்னை ரிலீஸ் பண்ணலாம். ஃபியூச்சரில் வரப்போகிற எந்த ஒரு வாரம் இருந்தாலும் பேட்டிலாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் உனக்கு கூட இருந்து உதவி பண்ண சொல்ல. இந்த வார்த்தையை கேட்டு ஹீரோக்கு அந்த ட்ரஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கைண்டுக்க ஆரம்பிக்குது. என்னடானா இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பொய்யவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னுடைய ஸ்டேட்டோ செல்ஜர்ஸை பயன்படுத்தி தான் இவங்க எல்லாருமே நான் காப்பாற்றினேன். மக்களுக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தயாராக இருக்கான் அது கூட சண்டை போடுறதுக்காக. நல்லாவே தெரியுது கோவத்தில் இருக்கான், நம்ம கூட சண்டை போட போறான்னு. இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்ட மானாச்சு, நீ ஒரு மானாச்சோ ரூலர்ஸோ உன்னோட பாடி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போலதான் வளரும் மாறும். அப்படியேப்பட்ட பாடி வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னா உன்னோட ஷேடோ எல்லாத்தையுமே திரும்ப மீட் எடுக்க முடியுமான்றது கேள்விக்குறி தான். எதுக்காக உன்னால என்னுடைய சோல்ஜர்ஸ்ல ஒருத்தனை வந்து ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியலனா அவன் என்னுடைய மானாச்சு. இப்ப புரியும் உனக்கு என்ன ரீசனுக்காக நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன்றது. கண்டிப்பா எனக்கு பண்ணுவியா? சுச்சுவேஷன் எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாம அது ஈஸி இல்லைன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ தன்னுடைய வெப்பன் எடுத்து தயாரா இருக்கான். இருந்தாலும் இவன் ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறான்றது நல்லாவே தெரியுது. சரி ஓகே, இந்த செயின்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணு.
ஓகே டென்ஷன் ஆகாத, நீ என் கூடயே தான் இருப்பியா, என் சைடில் நிற்பதானே சொன்னேன். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் இந்த இடத்த விட்டுலாம் போக மாட்டேன். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் கட்டாயமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நான் அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறது மூலிமா கம்ப்ளீட் ஆகிடும் நம்மளுடைய டீல். ரெண்டுமே 2 மாநாச்சுக்குள்ள. ஹீரோவும் நிமிஷம் யோசிக்கிறான், என்ன இது இவனுக்கிட்ட பேசும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அதில் என்னன்னா நான் இவனை வந்து ரொம்பவும் நம்புறன்றதாவும் இப்போ அவன் என்னை ஏமாத்த போதாவும் ஒரு எமர்ஜென்சியான விஷயம் வந்துச்சு. என்னவோ சரி அப்படின்னு ஹீரோ அவனை பார்க்க அவன் டக்குன்னு சடனா ஹீரோவை பார்த்து சிரிக்கவும், ஏய் இன்னொரு விஷயம் சொல்லு, இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்னா கண்டிப்பா ஹியூமன்ஸுக்கு எதிராக நீ இதை பயன்படுத்தலையே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, பண்ணிருக்கியா இல்லையா? என்னை நம்புங்க, இது எல்லாமே அந்த இடத்துல நடக்கப்பட்ட சூழ்நிலை காரணமாக தான் நான் அப்படி பண்ணேன். அந்த பிளானட் ட்ரஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்ல இருக்க. அந்த ட்ரஸ்ட்டை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகிற மாதிரி இப்போ ஹீரோவே கண்ட்ரோல்ல இருக்கான். அதோட அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செயினை ரிலீஸ் பண்ண அவன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அந்த டைமே திடீர்னு ஒரு ஜாயிண்ட் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணலாம் பார்க்க. ஆனா ஹீரோ டக்குன்னு அதுல இருந்து தப்பிச்சு ஈஸியா அவனை அடிச்சு போறான். நீ என்கிட்ட நிறைய விஷயத்த கத்துக்கின, என்னுடைய வாழ்நாள் இப்படிதான் இருக்கும்னு நான் ஆசைப்பட்டதில்ல. அதனால நீ இந்த இடத்துல வாழக்கூடாது, நீ இதே இடத்துல சாக வேண்டிவன், உன்னுடைய உயிர் ரிஸ்க்ல இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவனு சொல்ல, என்னது அதுக்குள்ள வாய்ப்பு இல்ல, நீ தாண்டா பஸ் செத்து போனோம் அப்படின்னு ஹீரோவும் இப்ப அவனை பார்த்து கேவலமா சொல்ல, ஏய் உனக்கு என்னதான் ஆச்சு, நல்லா தானே பேசிட்டு இருந்த, நான் ஒன்றும் கிளமெண்டி கிடையாது, உனக்கு நல்லாவே தெரியும், எங்க பாடுறான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனும் சடனா ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்க. சரியா ஹீரோவும் அவனை கவனிக்காத போது அவனுக்கே கஷ்டத்தை கொடுக்குற வரையில அந்த இடத்துல இருந்து மறைஞ்சி அவனை அட்டாக் பண்ண. இவன் டக்குன்னு பார்த்தா வாயிலிருந்துலாம் கீழே துப்ப ஆரம்பிக்கிறான். என்னன்னா நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த நைட்ல தான் அவனை பயங்கரமா கொல்ற நிலைமைக்கு போய்க்குது. உண்மையிலே இந்த சண்டையே தரமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஹீரோவும் நான் எப்படி இதை கண்டுபிடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன், ஃபைட் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் ஹியூமன்ஸ் ரேஸுக்கும் அப்புறம் டிசைனஸ் ஆஃப் தி சாய்ஸ் கேஸுக்கும் இடையில சண்டை வந்துச்சுன்னா அவங்களை அடையாளம் காண்ற வகையில அவங்களுடைய கெப்பாசிட்டியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எஸ்என் ஸ்டோன் அவனுடைய முதுகுல வச்சிருக்காங்க. பேட்டில் ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு ரத்த கலரியை பார்க்கறதோட ஒருத்தர் பண்ணாலே மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கேன். அவன் கட்டுப்புல என்னடா சொன்னா எங்களால ஒன்றும் பண்ண முடியுதா, நான் யாரும் காமிக்கிறேன் சொல்ல. அடுத்தது நான் என்ன பண்றது, இவன் வேற ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான், இவன் நம்ம கடைசியில ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவான், அதனால இவனை சும்மா விடக்கூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் சாவடான்னு சொல்லிட்டு ஒரு அட்டக்கை பயன்படுத்தேன். அவன் பண்ண அட்டக்கில் அவன் தலையை துண்டா போகுது. ஹீரோவுக்கு இப்போ மெசேஜ் வருது, நீங்க இந்த டஞ்சன் பாஸை கொண்டுட்டதா. அது மட்டும் இல்லாம மானாச்சிலேயே தலை சிறந்த ஒருத்தனா இருக்கிற அவனையும் கொண்டதால இதுக்கப்புறம் இவனை வந்து லெஜியா சொல்லுவாங்க. ஹீரோ வந்து கிளம்ப, ஆஹா இது நல்லா இருக்கு, இதனால ஷேடோ சோல்ஸுக்கு உதவியா இருக்குதோ இல்லையோ, பட் நல்ல பிரைஸுக்கு போவோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு மாணவரே லெவலோ போவான். பின்னாடி பார்த்தா அந்த ஜாயிண்ட்டும் அப்படி எரிஞ்சு சாம்பிளாயிட்டு போயிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் ஒரு பணக்காரோட வீட்டுக்கு ஹெலிகாப்டர்ஸ்ல எடுத்துக்கின்னு நம்ம டேரக்டர் யூஎஸ்கே சேர்ந்தவரும் கூடவே செலனரும் வந்திருக்காங்க. பரவாயில்லையே, எனக்கு பார்க்க விருந்தாளிங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கல. இவன் தான் நேஷனல் லெவல் ஹண்டர் கிறிஸ்டோபர் ரீடு. வாங்கப்பா டெப்டி டைரக்டர் அண்ட் மிஸ் ஜெலனர், இன்னைக்கு நாங்கள் உங்ககிட்ட ஒரு அர்ஜென்ட்டான விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். அப்படியே நான் கையோட உங்களை கூட்டின்னு போகலாமா, எந்த மாதிரியான விஷயம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனு சொல்ல. என்னோட ரூம்ல யாரும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 ஒரு பொண்ணுங்கிட்ட சொல்லிட்டு கிளம்ப சொல்றான். அவங்களும் கிளம்ப. இப்போ நம்ம தனியாக தான் இருக்கோம், எதுவும் வந்தாலும் பிராங்கா பேசுங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, எனக்கு சுத்தமாக புரியல, என்னதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் சீரியஸான பிரச்சனை இப்போ என்னன்றது. சீரியஸான பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா அந்த எஸ்ராங் கேட்டு தான், வேற எதுவும் கிடையாது. அப்படியா, இங்கே நாங்கள் சொல்றது கவனிங்க கிறிஸ்டோபர், கூடிய சீக்கிரமே ஃபியூச்சரில் நீங்கள் சாக போறீங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போகலாம் தான் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னு அவங்களும் சொல்ல. அதோட இந்த முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்க பிடிச்சிக்கணும், மறு பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது முடிஞ்சலி யார் ஸ்கிப் பண்ண பாருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.